Hi friends, last episode நம்ம React Hook Formன்ற ஒரு லைப்ரரியை வச்சு எப்படி ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீமா ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போன்ற லைப்ரரியை வச்சு கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபார்மில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் அந்த எரர் த்ரோ பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டெப்ளாய்னா வேறு எதுவுமே இல்லை, இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் லைவில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி லைவுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே லோக்கல் ஹோஸ்ட் 5173 லோக்கல் சிஸ்டமில் நம்மளோட அப்ளிகேஷனில் ரன் பண்ணியிருப்போம். பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் மூலிமா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வெர்சல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதே மாதிரி நெட்லிஃபைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக இப்போது எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுடை வச்சு டெப்ளாய் பண்ணிப்பாங்க. ஏடபிள்யூஎஸ்ன்னு இருக்குது, அஷ்யூர் இருக்குது, இதெல்லாம் வச்சு காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க செப்பரேட்டாக சர்வர். அந்த சர்வரில் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெவலப்பர்ஸ்க்காகவே ஃப்ரீயாக வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்லிஃபை வச்சு எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெர்சல் இருக்குது, நெட்லிஃபை இருக்குது, பட் இப்போ நம்ம நெட்லிஃபை தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடில் தான் நம்ம EP24 வேலிடேஷன் வித் ஹூக் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக 10 எபிசோட்ஸில் நம்ம கிரியேட் பண்ண இந்த UI எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுலேயே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெப்ளை பண்ணலாம் ஃப்ரீயாக அந்த பிளாட்ஃபார்மில். சரியா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெட்லிஃபை அப்படின்னு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசர் நான் போய்க்கிறேன். ஸோ ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்லிஃபை அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க. ஸோ நெட்லிஃபை டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். ஓகேவா? ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நெட்லிஃபையோட UI. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் லாகின். ஸோ லாகின் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக நெட்லிஃபையோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணியிருக்கிறனால எனக்கு டேரெக்டாக வந்து எனக்கு டேஷ்போர்டு வந்துடுச்சு. பட் புதுசாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா GitHub, GitLab, அதே மாதிரி Bitbucket இதெல்லாம் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ GitHub பற்றி தெரியாதவங்க ஆல்ரெடி யூனிக் டெக்னாலஜி அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா GitHub பற்றி கிளியராக சொல்லியிருக்கும். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் GitHub மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் டெப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ GitHub எதுக்காக அப்படின்னா நம்ம எழுதுகிற சோர்ஸ் கோட் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் எல்லாமே என்னோட கோட் சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் கோட் எல்லாமே நான் என்ன பண்ணலாம், GitHubல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அங்கேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு வந்து உங்களால் அப்ளிகேஷன் டெப்ளை பண்ண முடியும். ஓகேவா? பட் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் கிளியராக பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைட் பாரில் சைட்ஸ் இருக்குல்ல. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் சைட் டு நெட்லிஃபைன்னு இருக்கும் டெப்ளை பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னா ஆல்ரெடி இப்போ நான் கிரியேட் பண்ண ஃபைல் எல்லாமே நீங்கள் நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் எழுதுகிற சோர்ஸ் கோட் எல்லாம் GitHubல தான் இருக்கும். ஓகே, அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா GitHubல என்னோட சோர்ஸ் கோட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கோட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான். இங்கே என்ன பண்ணுறீங்க, இம்போர்ட் ஃப்ரம் கிட்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அடுத்து இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். இதில் பார்த்தீங்கன்னா GitHub இருக்குது, GitLab இருக்குது, Bitbucket, இது எல்லாமே வந்து சோர்ஸ் கோட் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ இதில் இப்போ நான் GitHub வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ GitHub சூஸ் பண்ணேன் அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு பேனல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட GitHubல என்னென்ன ரெபாசிட்டரியில் இருக்கோ அது எல்லாமே எனக்கு என்ன கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா React.js டியூட்டோரியல் கோட்னு ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் செப்பரேட்டாக வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டெப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். பட் நம்ம வந்து இப்போ GitHubலேருந்து நான் டெப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ மேனுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டில் பில்ட் ஃபைல் ஒன்று எடுக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பேக் போய்க்கிறேன். ஸோ இனிஷியலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட், இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா டெப்ளாய் மேனுவலின்னு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் யுவர் சைட் அவுட்புட் ஃபோல்டர் ஹியர். ஓகே தானே? ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அந்த ஃபைல் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட சோர்ஸ் கோட் நான் போய்க்கிறேன். ஸோ சோர்ஸ் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலாக நம்மளோட ப்ராஜெக்ட்டில் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லையும் package.json இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த package.jsonல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் வந்து டெவ்ன்ற ஒரு கீ இருக்குது, பில்ட்டு, லிண்ட்டு, ப்ரிவ்யூ. ஓகேவா? ஸோ இதில் டெவ்ன்ற இந்த கமெண்ட் வச்சு நம்ம லோக்கல் சர்வர் ஸ்டார்ட் பண்ணலாம், அது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்டுன்னு ஒரு கமெண்ட் இருக்குல்ல. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பில்ட் ஃபைல் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கமெண்ட் ரன் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நார்மலாக என்னோட சோர்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, நிறைய JSS ஃபைல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபெண்டன்சிஸ், அதே மாதிரி டெவ் டிபெண்டன்சியில் பார்த்தீங்கன்னா சம் லைப்ரரியில் இருக்கும். ஓகேவா?
ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்சியில் இருக்க லைப்ரரி மட்டும் தான் எடுத்துகிட்டு போகுமே தவிர்த்து இந்த டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல, டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் பில்ட் ஃபைல் எடுக்கும்போது என்னோட சோர்ஸ் கோடோட ஃபைல் சைஸ் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். பண்டில்னு சொல்லுவாங்க, அந்த பண்டிலோட சைஸ் வந்து கம்மியாகும். கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி எனக்கு அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவையோ நான் லைவ் கொண்டு போகிறேன் அப்படின்னா அப்ளிகேஷனோட சைஸ் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபைல் சைஸோட அந்த பண்டில் இருக்குல்ல, அந்த ஃபைலில் இருக்க பண்டில் எல்லாமே HTML, CSS, JavaScript அது எல்லாமே கம்மியாகும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வச்சு டெர்மினல் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக், ஓப்பன் இன்டகிரேட் டெர்மினல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் சர்வரில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரன் டெவ் கொடுப்போம், npm ரன் டெவ். இப்போ பில்டுக்காக npm ரன் பில்டுன்ற அந்த கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே போக போகிறேன் npm ரன் பில்ட் இந்த கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் பில்ட் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட்டில் வந்து டிஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேவா? டிஸ்ட் இல்லைனா பில்ட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபோல்டர் தான் என்ன பண்ண போகிறோம்னா டெப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னா திரும்ப நான் நெட்லிஃபைக்கு நான் போய்க்கிறேன். ஸோ நெட்லிஃபைல பார்த்தீங்கன்னா டெப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் டு அப்லோடுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் தான் நான் இங்கே கொடுக்கணும் நெட்லிஃபைக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப நான் VS கோட் போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக், ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஓகேவா? ஸோ இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோல்டருக்கு போயிடும். ஜஸ்ட் இந்த ஃபைல் அப்படியே நான் எடுக்க போகிறேன். திரும்ப ப்ரௌசர் போயிட்டு இங்கே நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ட்ராப் பண்ண அப்படின்னா அப்லோட் ஆகிட்டு இருக்கு. டெப்ளாய் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சா, கிரேட் ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேபுலஸ் கஸ்டார்ட் இருக்குல்ல, ஸோ இதான் இப்போது என்னோட டொமைன் நேம். ஓகே, நாமளாக நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்ப்போம் இல்லையா, www.instagram.com, facebook.com. அதே மாதிரி தான் இப்போ இந்த நெட்லிஃபையே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டொமைன் நேம் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ கெட் ஸ்டார்டட் நான் கொடுக்குறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓன்டு பை யூனிக் வீடியோஸ் டீம்னு இருக்குது. அதே மாதிரி ஃபேபுலஸ் கஸ்டார்ட் F9B066 இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க இதுதான் என்னோட URL. ஓகேவா? ஸோ நாமளாக வந்து இப்போ நெட்லிஃபைக்கு app.netlify.com இருக்குல்ல, அதே மாதிரி என்னோட அப்ளிகேஷனுக்கு இதுதான். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டொமைன் நேம் இதுதான். ஓகேவா? ஸோ டொமைன் நேம், சப் டொமைன் நேம் சொல்லுவாங்க. ஓகே தானே, இதுதான் என்னோட URL. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட் எதில் விட்டோமோ அதில் இருக்குது. ஓகேவா? ஹோமில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனப்பில் நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்மு. இப்போ ப்ராடக்ட்ஸ் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல லோடர் வந்து வருது. லோடர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எரர்னு வருது. ஏன்னா ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும், நான் வந்து லோக்கல் சர்வர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஒன்ஸ் இங்கே நான் வந்து லைவ் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அந்த லோக்கல் சர்வரில் நான் போஸ்ட் பண்ணாலும் டேட்டா அதெல்லாம் ஒர்க் ஆகாது. இந்த JSON சர்வர் வச்சு நான் போஸ்ட் பண்ண டேட்டா ஒர்க் ஆகாது. ஓகேவா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பேக் அண்ட் பீப்பிள்ட்டு வந்து ஒரு API நீங்கள் வாங்கணும். அந்த API மூலிமா வந்த டேட்டா வர டேட்டா என்ன ஆகும், இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டூ ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் இருக்குல்ல, நம்ம ரிடக்ஸை வச்சு கார்ட் ஒன்று பில்ட் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா நான் ப்ரௌசர் டெவலப்பர் டூல் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம அங்கே இருந்த டேட்டாலாம் எங்கேருந்து எடுத்துருப்போம், லோக்கல் ஸ்டோரேஜ்னு எடுத்துருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெவலப்பர் டூலில் அப்ளிகேஷன் நான் போய்க்கிறேன். ஸோ அப்ளிகேஷனில் இப்போது என்னோட ஆரிஜின் இதுதான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக என்னோட பேஜ் வந்து என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது கார்ட்ன்ற இந்த கீக்கு வந்து எம்டிஆரை செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் நம்ம எழுதியிருப்போம் கரெக்டாக. பட் இங்கே ஏன் வந்து எனக்கு அந்த விஷ்லிஸ்ட்டில் இருக்க ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா இந்த டொமைன் நேம் வேறு. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணதோட அந்த URL என்னது, லோக்கல் ஹோஸ்ட் 5173. ஸோ அந்த பர்டிகுலர் URLக்கு தான் லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேபுலஸ் கஸ்டார்ட் F9B066 இந்த டொமைன் நேம் வேறு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து எம்டேரியாவை தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று இருந்தால் தானே அந்த ப்ராடக்டான விஷ்லிஸ்ட் ஆட் பண்ண முடியும். இங்கே எனக்கு வந்து ப்ராடக்ட் இல்லை, ஏன்னா நம்ம JSON சர்வீஸ் தான் டேட்டா ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அதனால் இங்கே ஃபேக் API கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக் API யூஸ் பண்ணிவிட்டு அங்கே எப்படியும் டேட்டா டிஸ்பிளே ஆகும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் டேட்டா வந்து புஷ் பண்ணிக்க முடியும், விஷ்லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிடக்ஸ் டூல் கிட் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருப்போம், வெப் ஸ்டோரேஜ் API. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டெப்ளை பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த டொமைன் நேமும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ இங்கே நான் போய்க்கிறேன். நெட்லிஃபைல பார்த்தீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் டெப்ளை பண்ணியிருக்கோம் அதில் வந்து சைட் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைட் பார் இருக்கு இல்லையா, இதில் சைட் கான்ஃபிகரேஷன் இந்த செக்ஷனில் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேஞ்ச் சைட் நேம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சும்மா ஃபேக் ப்ரோன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் அப்ளிகேஷனோட அந்த டொமைன் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபேக் ப்ரோன்னு இருக்கா.
இப்போ இந்த டொமைன் நேம் இருக்குது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெப்ளை பண்ணிட்டோம். ஸோ டெப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ இன் கேஸ் என்னோட சோர்ஸ் கோட் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நான் வந்து பண்ணுறேன். ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படின்னு அப்டேட் பண்ணுறது அங்கே. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளே HTML ஃபைலில் வந்து இந்த டைட்டிலில் ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் இருக்குல்ல. ஸோ டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் இருக்குது, இதை நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். சரியா. ஸோ சோர்ஸ் கோட் போய்க்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இ-காமர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இ-காமர்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ திரும்ப நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு முறை நீங்கள் பில்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், npm run build. ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோர்ஸ் கோட் வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முறையும் அந்த மேனுவலாக நீங்கள் டெப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பில்ட் ஃபைல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் கிட்டப்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தேவையில்லை. இதே மாதிரி npm run buildன்னு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த நெட்லிஃபைக்கு நான் போகிறேன். ஸோ நெட்லிஃபைல பார்க்குறேன். ஸோ லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டில் அப்டேட் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் வந்து இந்த சைட் கான்ஃபிகரேஷனில் கீழே டெப்ளாய்டு ஒரு செக்ஷன் இருக்கா. ஸோ இந்த டெப்ளாயில் நான் போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பப்ளிஷ்ட் நீட் டு அப்டேட் யுவர் சைட். நம்ம சைட்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைட் பாரில் வந்து சைட் கான்ஃபிகரேஷன் கீழே டெப்ளாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பவும் நீங்கள் என்ன வந்து லோட் பண்ணணும். ஓகேவா. ஸோ திரும்ப லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோல்டர் போய்க்கலாம். ஃபோல்டரில் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அப்லோடிங்னு வருது. ஒரு நியூ ஃபைல் வந்து அப்லோடட்னு வருதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு நான் லோட் பண்ணுறேன். ஸோ லோட் பண்ண அப்படின்னு இ-காமர்ஸும் அப்டேட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீயாக வந்து டெப்ளை பண்ணுவாங்க. ஓகே தானே. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப நான் சைட் ஓவர்வியூ போய்க்கிறேன். ஸோ ஓவர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு யூஆர்எல் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த யூஆர்எல் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். ஓகேவா. நம்ம லோக்கல் சர்வரில் தான் இவ்வளோ நாள் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு யூஆர்எல் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த யூஆர்எல் நம்ம வேர்ல்டு எங்கே வேணாலும் அனுப்பலாம், யார் வேணாலும் என்னோட அப்ளிகேஷன் பார்த்துக்க முடியும். ஓகேவா. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாயும் பண்ணியாச்சு. நெட்லிஃபை வச்சு பண்ணோம், இதே மாதிரி வேர்ஸில் வச்சும் பண்ணலாம். ஃபியூச்சரில் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸில் பார்ப்போம் இல்லையா, அப்போ வேர்ஸில் வச்சு டெப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AWS வச்சும் நம்ம வந்து டெப்ளை பண்ணலாம் ஃபியூச்சரில். ஏன்னா AWS-ஆக இருக்கட்டும் இல்லை அஷ்யூராக இருக்கட்டும், க்ளவுட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைன்அப் பண்ணுறது மூலிமா ₹1 பே பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக சம் டேட்டாலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சர்வர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் டெப்ளை பண்ணிக்க முடியும். அது நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸில் பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெட்லிஃபை அந்த வெப்சைட்குள்ளே போகிறீங்க. போனதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம். கிட்டப் வச்சு லாகின் பண்ணலாம், GitLab வச்சு பண்ணலாம், இல்லை பிட் பக்கெட் வச்சு பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிட்டப் கூட இது வந்து இன்டெகிரேட் ஆகிடும். ஓகேவா. ஆனதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ஸ்க்குலாம் போகிறேன். ஸோ சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எப்பயும் போல் நம்ம பில்ட் ஃபைல் எடுத்து அந்த டிஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் அப்படி இல்லைனா பில்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், டெப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா GitHub டேரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னாலே இம்போர்ட் ஃப்ரம் கிட்னு வரும். ஓகேவா. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரெபாசிட்டரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த பில்ட் ஃபைலாக எடுத்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்ஸில் இருக்குல்லையா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிடுவோம் பேக்கேஜெலாம். ஓகேவா. ஸோ அது பேக்கேஜில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆனால் மட்டும்தான் என்னோடய அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைனப்புக்கு வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணிடுறது மெட்டீரியல் UI கரெக்டாக. ஸோ இப்போ இதெல்லாம் அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் சைனப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே எரரில் காமிக்குது இல்லையா. அந்த எரர் காமிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரியாக்ட் புக் ஃபார்ம்னு ஒன்று இருந்தால் தான் இந்த எரரில் காமிக்கும். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். மேனுவலாக நம்ம டெப்ளை பண்ணும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், npm run build அந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். கிட்டப்லேருந்து எடுத்திங்கன்னா தேவையில்லை. ஓகேவா. அவ்வளோதான். நம்ம ரியாக்டை வந்து ஃப்ரெஷருக்கு தேவையானதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இதிலேயே என்னோட சோர்ஸ் கோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலிடேஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கல. ஓகே. வேலிடேஷன் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்ஸ்லேயே ஒரு சில கான்செப்ட் பார்க்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. நம்மளோட அப்ளிகேஷன் முழுக்க ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக ஹூக்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ் மெமோ, கால் பேக்கு, லேசி லோடிங், கோட் ஸ்ப்ளிட்டிங் இந்த மாதிரியான ஒரு சில கான்செப்ட்ஸில் இருக்குது. அதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக பார்க்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம பார்த்த அந்த 25 எபிசோட்ஸே வந்து ஃப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரிடெக்ஸ் டூல் கிட்ட வெப் ஸ்டோரேஜ் API பார்த்துருக்கோம், எப்படி அப்ளிகேஷன்லேருந்து அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுன்ட்டு. இது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா. இது இந்த 25 எபிசோட் பார்த்தீங்களானாலே ஆல்மோஸ்ட் வந்து அடுத்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நம்மளும் வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னது தான் அந்த ஹூக்ஸாக இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீபவுன்சிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. API கால் பண்ணுறது வந்து எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது.
அடுத்து இந்த ரிடக்ஸ் டூல் கிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது. நார்மலாக நம்ம ஃபெட்ச்ன்ற அந்த ஏபிஐ மூலிமா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபெட்ச்ன்ற மெத்தட் மூலிமா பேக் எண்ட் டேட்டா எடுத்துகிட்டு வந்துருப்போம் கரெக்டாக. பட் இதை வந்து நம்ம ரிடக்ஸ் டூல் கிட்ட வச்சு பண்ணணும். மிடில் வேர்னு சொல்லுவாங்க, கிரியேட் அசிங் தங்க்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து அந்த லாஜிக் எழுதணும். ஓகேவா, கெட் ரெக்வஸ்ட்டு, புட்டு, போஸ்ட், டெலிட்டு, இந்த 4 ரெக்வஸ்ட்டுக்கும் நீங்கள் லாஜிக் ரிடக்ஸ் டூல் கிட்ட வச்சு எழுதுவீங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சரில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் இந்த 25 எபிசோட்ஸ் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான் அந்த ஏடபிள்யூஎஸ் வச்சோம், ஏடபிள்யூஎஸ் இல்லைனா அஷ்யூர், ரெண்டு வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டெப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் அதே மாதிரி ரியாக்டில் நம்ம பார்த்த எபிசோட்ஸ் எல்லாமே ரியாக்டில் மெயினாக அந்த 25 எபிசோட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ் பொறுத்து நம்ம ஃபியூச்சரில் ரியாக்டுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக ஒரு சீரியஸ் வந்து போடலாம். சரியா, ஸோ தெளிவாக வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் பார்த்துருப்போம். ஸோ ஃபியூச்சரில் சீக்கிரமாகவே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.